லிங்கம் வாச அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு 8 வரைபடத்தை பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி ஆடி அமாவாசை நாளைக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வீட்டில் அவசியமாக கறிமீன் அவசியமாக சாப்பிடாதீங்க. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம். கோவில் குளத்தில் போய் இப்போ கொடுக்க முடியாது. உங்கள் வீடு வாஸ்து திருத்தம் செய்வதற்கு தவறு இருக்கிறது, வீடு சரியாக செய்வதற்காக கண்டிப்பாக உங்கள் முன்னோர்கள் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அப்போ நம்ம தர்ப்பணத்தை வீட்டிலையே கொடுப்போம். சப்போஸ் நம்ம ஐயரோ இல்லை வேறு எப்படி கொடுக்குறதுனாக்கா, கொஞ்சோண்டு கையில் எள்ளு எடுத்துக்கங்க. எள்ளு தெரியும் இல்லையா? எள்ளு கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு உங்கள் மனைவியையும் நீங்களும் மொட்டை மாடியில் ஈசான மூலையில் கொண்டு போய் அந்த கையில் இப்படி கட்டை விரலில் வச்சு அப்படியே தண்ணியை ஒரு செம்பில் எடுத்து ஊற்றுங்க. தில தர்ப்பணம் நான் செய்கின்றேன். இது நீங்கள் அவசியமாக முன்னோர்களாகிய தகப்பனார், தாயார் மற்றும் மாமா, பாட்டி யார் யார் போயிருக்கிறாங்களோ அவங்கள எல்லாம் நாங்கள் நினச்சி இந்த மாதிரி கொடுக்குறத நீங்கள் ஏற்றுக்கிட்டு எங்கள் குடும்பத்துக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் நலமாக இருக்கணும், இந்த வீடு சேமமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக அதன்படி நடக்கும். ஐயர் கிடச்சிட்டாருன்னா அதன்படி அவங்கள கூப்பிட்டு செய்யுங்க. கிடைக்காதவங்க சுருக்கமாக இந்த மாதிரி மொட்டை மாடியில் போயிட்டு குளிச்சுட்டு உபூதி தாரணம் பண்ணிவிட்டு பூனல் போடுறவங்கிறதா இருந்தால் பூனல் போட்டு மேலே போய் நீங்கள் இந்த மாதிரி கொடுங்க. இது செய்தாலே கோடி புண்ணிய முன்னோர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதனால் அவசியமாக இது ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ தான் 8 வரைபடத்தை பார்க்க போகிறோம். அது எல்லாமே வாஸ்துபடி இருக்குது, பார்ப்போம். வடக்க பார்த்த அருமையான வாஸ்து வரைபடம். ஈசான மூலை வாயுமூலை முன்புறத்திலும், கன்னி மூலை அக்னி மூலை பின்புறத்திலும் வடக்க பார்த்த வீட்டிற்கு வரும். 5Gயில் ஈசான மூலையில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு சம்ப் அமைக்க வேண்டும். வாயு மூலையில் செப்டிக் டேங்க் அமைக்க வேண்டும். கன்னி மூலையில் வாட்டர் டேங்க் அமைக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா. இப்போ வடக்க பார்த்த வீட்டிற்கு கிழக்கு பார்த்து வாசல் வச்சுருக்குறோம். ஸோ இது உச்சஸ்தானம் தான். இப்போது ஹால் 10:15-11 அக்னி மூலையில் கிச்சன், கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம், வாயு மூலையில் ஒரு பெட்ரூம், அட்டாச்சு டாய்லெட் இங்கே கொடுத்துருக்குறோம். அதுபோக இங்கே காமன் டாய்லெட் கொடுத்துருக்குறோம். ஸோ இதனுடைய கன்னி மூலையில் நாங்கள் பூஜை அறை இந்த இடத்துல நாங்கள் அமைச்சிருக்கிறோம். ஸோ கடகராசி, விருச்சிக ராசி, மீனராசிக்காரர்களுக்கும் 5/14-23 பிறந்தவர்களுக்கும் யோகம். 85 குழிங்க, 34 இன்ச்சுக்கு 34 இன்ச்சுக்கு அந்த சிதம்பர பதத்தில் வகுக்க வேண்டும். 36 கிடையாது. அதனால் 34க்கு 34 வகுக்க வேண்டும். பசு மனையாக வருது. 9 பொருத்தம் இருக்குது. 11 பொருத்தத்தில் அருமையானது. 95 ஆண்டுகள் நலமாக இருப்பீங்க. இந்த கட்டடம் இந்த மொத்தம் நீளத்தில் 9 பாகம். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சடி, ராகு, கேது. இந்த ராகு கேது சனியிலையும் சூரியன், சந்திரன், செவ்வாயில் விட்டுறணும். புதன், குரு, சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் புதனோ குருவோ சுக்கிரனோ உச்சம் பெற்றிருந்தால் அந்த இடத்துல வாசல் வச்சா அருமை. அடுத்த வரைபடத்தை பார்ப்போம். இன்னொரு வடக்க பார்த்த வரைபடம். 75 வருடம் நலமாக இருக்கும். 125 குழி, 32 4:30 31. ஈசான மூலையில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு சம்பு, செப்டிக் டேங்க் வாயு மூலையில், கன்னி மூலையில் வாட்டர் டேங்க். கடகராசி, விருச்சிக ராசி, மீனராசி 5/14-23 நலமா அருமை. இப்போது வீட்டுக்குள்ளே போகிறோம். வாசல் இதே தான் நான் சொன்ன மாதிரி ஈசானத்திலேருந்து மொத்தம் 3 பார்ட்டு. இதனுடைய 3 பார்ட்டு, நடுவில் இருக்கிற 3 பார்ட்டு புதன், குரு, சுக்கிரன். உங்கள் ஜாதகத்தில் இந்த 3ல் ஏதோ ஒரு கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வைக்கணும். இல்லைன்னா ஈசானத்திலேயே வாசல் வைக்கிறது சிறப்பு. ஹாலு, சர்வீஸு, கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம், வாயு மூலையில் ஒரு பெட்ரூம், ஈசான்யத்தில் அப்பா அம்மா படுக்கிறதுக்கு ஒரு பெட்ரூம், அக்னியில் கிச்சன், ஹால், டாய்லெட்டு, அப்புறம் பூஜா கன்னி சார்ந்ததில் ஒரு அட்டாச்சு டாய்லெட் பெட்ரூமுக்கு. அருமையான வரைபடம். இந்த வகுக்கிறத கவனமாக செயல்படணும். இந்த 125 ஒரு அருமையானது. இது 9 பொருத்தம் இருக்குது. நல்லா இருக்குது. பொருத்தம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் நான் 5 ஃபாலோ பண்ணுறோம். வெளியளவு, உள்ளளவு, குழிக்கணக்கு, மூலைகள், ஜாதகம். இந்த 5ஐயும் பார்த்து தான் நான் வரைபடம் அமைச்சு கொடுக்குறோம். இதுக்கு ஒரு கட்டணம் நாங்கள் நிர்ணயிச்சிருக்கிறோம். தேவைப்படுறவங்க 9952666706க்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆவணி 6ஆம் தேதி அன்று மாலையில் வாஸ்து 3-4 செய்யணும். அடுத்த வரைபடத்தை பார்ப்போம். கருடமலை 161 குழி, 47 வருடம் நல்லாயிருக்கு. அக்னியில் வெராண்டா, ஹாலு, பெட்ரூம் 2 கன்னிமூலை சார்ந்தது,
அக்னியிலே கிச்சன் கொடுத்துட்டு டைனிங் கொடுத்துருக்கோம். ஈசானத்தில் பூஜை அதற்கு எதிர்த்தாப்பில். கன்னியில் ஒரு பெட்ரூம், அது 3 பெட்ரூம் இருக்குது. கன்னி பெட்ரூமுக்கு பீரோவை இந்த இடத்துல வச்சோன்னா காசு பணம் சேரும். அப்புறம் அதற்கு அட்டாச் டாய்லெட் ஒன்று. ஸோ இது வந்து அடுத்த நாள் உங்களுக்கு ஆடி அமாவாசைக்கு 4 பிளான் நான் சொல்லியிருக்கிறேன். வீட்டில் எல்லாருமே தர்ப்பணம் தேதி கொடுங்க. ஆவணி 6 அன்று வாஸ்து மாலையில் செய்யுங்க. இந்த வரைபடம் 161 குழிக்கு கருடமனை, ரிஷபம் கன்னி மகரத்திற்கு 9, 18, 27ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு மிக மிக யோகம். மாடிப்படி வெளியில் கொடுத்துருக்குறோம். கன்னியில் உங்களுக்கு வந்து பூஜை அறை இங்கேயும் கொடுக்கலாம், இங்கேயும் கொடுக்கலாம். அடுத்த வரைபடத்தை பார்ப்போம். கொரோனா காலத்தில் வீட்டிலேயே வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் 4:30 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே மொட்டை மாடியில் தர்ப்பணம் கொடுங்க. நீங்களும் உங்கள் மனைவியுமாக சேர்ந்து கொடுக்கலாம். சார் நீங்கள் வீட்டில் நாங்கள் பெண்கள் கொடுக்கலாமா? கொடுங்க. கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம், ஈசானத்தில் வந்து அப்பா அம்மா படுக்கிறதுக்கு ஒரு பெட்ரூம், கிச்சன் வாயிலையும் அக்னியில் வாசல் வச்சுருக்கோம், உச்சஸ்தானத்தில் வச்சுருக்கோம். அருமையான ஒரு வரைபடம் மாடிப்படி அக்னியில் கொடுத்துருக்குறோம். ரிஷபம் கன்னி மகரம் 9, 18, 27ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு யோகம். இந்த மகரத்திற்கு 7 நடக்கிறதுனால திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, திருச்செரையூர், அதுக்கப்புறம் பஞ்சிப்பேட்டை, அருணாச்சலேஸ்வரர், மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மன் கோயில், ராமேஸ்வரம், இது மாதிரி கோயிலுக்கெல்லாம் போகணுங்க. நிறையா கோயில் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே சார். கிட்டத்தட்ட வந்து எனக்கு வந்து ஒரு 140 கோயில் வரைக்கும் எனக்கு நல்லா அடுத்தபடியாக தெரியும். அடியன் வந்து சிவதீட்சை எடுத்திருக்கிறேன், ஆச்சாரியன். அதனால் நல்லாவே எல்லா கோயிலும் முழுக்க வந்து உங்களுக்கு பரிகாரம்ங்கிறது சொல்லி உள்ள பிரமிடு, ஆமை, பொம்மை, எந்திரம் வைக்கிறதெல்லாம் வந்து முழுக்க தப்பு பண்ணாதீங்க. ஆடி அமாவாசைக்கு வீட்டில் மொட்டை மாடியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க. அதே மிகப்பெரிய ஒரு பலம். இந்த எந்திரம் மொட்டை மாடியில் வைக்கிறது அது இதுன்னு சொல்லி வைக்கிறதெல்லாம் வந்து வாஸ்து பரிகாரத்திற்கு சொல்லப்படுறதெல்லாம் தவறுங்க. கோவில் தான் உண்மை. போயிட்டு வாங்க. சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு. கிழக்கில் ஈசானத்தில் 3 போடணும், போர் போடணும். அக்னியில் செப்டி டேங்க் போடணுமா? போடக்கூடாது. வாயுவில் செப்டி டேங்காக போட்டாச்சு. கன்னியில் வாட்டர் டேங்க் போட்டாச்சு. மேசம் சிம்மம் தனுசுக்கு யோகம். 1, 10, 19, 28ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு யோகம். 69 குழி, 63 ஆண்டுகள், ஒரு ஆணி கூட உங்களுக்கு கட்டடத்தில் அடிக்க முடியாது. அப்படி இருக்க எங்கள் தாத்தா கட்டி கொடுத்துருக்குறது. பசுமனை, ஆரோக்கியமான ரெட்டை குழந்தை, ரெட்டை ஆண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை, வெறும் பெண் குழந்தை, ஒரே பிரசவத்தில் 3 குழந்தைகள் பிறந்தது அப்படின்றதெல்லாம் இந்த மாதிரி ஒரு மனை அமைப்பு தான். பீரோ இங்கே வைங்க, கத்தையாக பணம் சேரும். ஏன்னா பிள்ளைகளை படிக்க வைக்கணுன்ற 3 ஆண் குழந்தைகள் பிறந்துருச்சு. எனக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை இருந்தால் நல்லதுன்னா இந்த மாதிரி பீரோ அமைச்சு, பசுமனை அமைச்சு, ஒரு பெட்ரூம் வச்சு 3 ஆண் குழந்தைகளுக்கு எனக்கு வந்து வெளிநாட்டில் போயிட்டு வேலைக்கு பார்த்துட்டு வர்றேன், எனக்கு இன்னும் ஒரு பெண் குழந்தை இருந்தால் தான் எனக்கு நல்லது அப்படின்னு நினச்சிங்கன்னா முன்னே 2 பெண் குழந்தை பிறக்கும். 5 குழந்தைகளுக்கு அக்னி மூலையில் உங்களுக்கு கிச்சன் நல்லா இருக்குது. ஏன்னா கிழக்க பார்த்த சூரியனுக்கு ஆண் வாரிசு தான் கொடுப்பார். கிழக்கு பார்த்து பசுமனை 133 குழி, 91 வருடம் நலமாக இருப்பீங்க. வீட்டுக்குள்ளே படி வச்சு கட்டினா லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல குருவோ சுக்கிரனோ இருந்தால் மாட மாளிகை கட்டி வாழ்வான். மேசம் சிம்மம் தனுசு. தனுசுக்கு 7 நடக்குது, பொங்கு சனி. தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் 7 வந்தால் மட்டும் யோகம். இன்னொரு இடம் சொல்லட்டேன். தனுசு ராசிக்கு 2, 3 கூடையவன், மீன ராசிக்கு 11, 12 கூடையவன். அப்போது 7 வந்தால் தான் அவர் நிறைய அள்ளி கொடுப்பாராம். முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்றும் கொடுக்க மாட்டார். அதனால் 7 நடந்துகிட்ருக்கு. தனுசு ராசிக்கு 7 முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்றும் இருக்காது. இன்னும் 2 வருஷத்துக்குள்ளே பெரிய மாட மாலையை கட்டிங்க. ஆவணி 6 அன்னைக்கு வாஸ்து பண்ணுங்கள், மாலையில் பண்ணுங்கள். 3 to 4 தாங்க பண்ணணும். குளிகன் நேரம், அந்த நேரம் அப்படியே அள்ளி கொட்டிக்கிட்டே இருக்கும். பௌர்ணமி அன்னைக்கு அவிட்டம் பூனல் போட்டு கரிமீன் சாப்பிடாம ஆவணி 6 அன்னைக்கு போய் வாஸ்து பண்ணுங்கள். தனுசு அன்பர்களே, வெராண்டாவை ஈசாண்டியத்தில் இதே மாதிரி ஒன்று வச்சு கட்டுங்க. 17:30க்கு 11:30 வெராண்டா, மாடிப்படி, டாய்லெட்டு, வாயு மூலை டாய்லெட்டு, பாத்ரூம். கன்னி மூலையில் பீரோ இங்கே வைங்க. கட்டி முடித்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நல்ல நேரம் தூக்கு பார்த்து பீரோவை நிப்பாட்டுங்க. நச்சுன்னா அப்படியே வந்து குத்துவசமாக நிற்கணும். அப்படி நினச்சிக்கோங்க. நீங்கள் ரூபாய் அந்த வழியாக அப்படியே கொண்டு வந்து இங்கே வச்சிங்கன்னா கத்தையாக சேரும். 2000 ரூபா மாற்றி வச்சுக்காதீங்க. ஏன்னா அது அப்படியே கத்தையாக நிற்கும், புரண்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் 1 கோடி, 3 கோடி, 5 கோடி, 50 கோடி வரைக்கும் பெறலாம். அக்னி மூலையில் கிச்சன் இங்கே வைங்க. பெண்கள் தாய்மார்களுக்கு ஆரோக்கியத்தை அள்ளி கொடுக்கும். நாளைக்கு உங்கள் வீட்டில் வந்து ஐயரை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி வீட்டில் கூட்டி வந்து தர்ப்பணத்தை கொடுத்துருங்க. ஏன்னா ஈசானத்து வழியாக வந்து முன்னோர்கள் வருவாங்க. கன்னி மூலையில் என் பையன், என் பேரன், என் பேத்தி எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு போவாங்க. செய்யுங்க. அடுத்த பிளானை பார்ப்போம். மை டியர் சப்ஸ்கிரைபர்களே, இன்னும் ஒரு பிளான் தான் இருக்குது இதுக்கப்புறம். சரியா? கவனமாக பாருங்கள்.
தர்ப்பணத்தை பற்றி ரொம்பவும் இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னாக்கா போன வருஷமும் சரியாக செய்யலை, இந்த வருஷம் செய்யாமல் விட்டுறாதீங்க. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டோம்னா எக்கச்சக்கமாக உங்களுக்கு காசு பணம் வரும். கோவிலுக்கு போய் நீங்கள் சாமி கும்பிட்றதும் வீட்டில் அழைச்சி முன்னோர்களை தர்ப்பண திதி கொடுக்கறது ஒன்று. ஈசானியத்தில் ஒரு வாசல், வாயுவில் ஒரு வாசல், 3 ஈசானத்திலும் வாயுவில் செப்டிக் டேங்க், கன்னி மூலையில் வாட்டர் டேங்க். அக்னியில் சின்ன ஒரு அருமையான 17.5க்கு 20 தாங்க, 43 குழி, சிம்ம மனை, 61 வருடம் நலம், மிதுனம் துலாம் கன்னிக்கு யோகம், கும்பத்துக்கு யோகம். 8/17/26 இந்த கும்பராசி மகர ராசிக்கு 7 நடக்குது, தனுசு ராசிக்கு 7 நடக்குது, கண்ட சனி நடக்கிறவங்களுக்கு கடகராசிக்கு, அதுக்கப்புறம் மிதுன ராசிக்கு அஷ்டமத்து சனி நடக்குது, துலா ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குது. இந்த 5 ஒரு 3 ராசிக்காரர்கள் கண்டிப்பாக அவசியமாக தர்ப்பணம் திதி ஆடி அமாவாசை அன்னைக்கு கொடுங்க. கொடுத்தோம்னா ஏன்னா சனியினுடைய தாக்கம் குறையும், உங்களுக்கு நலம் சேரும். கன்னி மூலையில் 10:45க்கு ஏற்ற கிச்சன் டாய்லெட், சின்னதாக ஒரு அருமையானது மாடிப்படி வெளியில் கொடுத்துருக்குறோம். இந்த இடத்துல சின்னதாக ஒரு பூஜை. இன்னும் ஒரு பிளானை பார்த்து முடிச்சிருவோம். பசுமனை, ஆண் குழந்தை வாரிசு வேணுங்கிறவங்களுக்கு பசுமனை வச்சுக்கோங்க. 117 குழி, 59 வருடம் நலம். 5G ஈசானத்தில் போர்வெல் மழைநீர் சேகரிப்பு சம்பு, அதுக்கப்புறம் வாயு மூலையில் செப்டிக் டேங்க், கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க். அதுக்கப்புறம் 4C நம்ம பார்க்க போகிறோம். மிதுன ராசி, துலா ராசி, கும்பராசி 8/17/26 பிறந்தவர்களுக்கும் அள்ளி கொட்டும் யோகம். என்ன 8 கொட்டி யோகம் அப்படின்னா இந்த இடத்துல வாசல் வச்சுக்கணும். அப்புறம் பெட்ரூம் ஈசான்யத்தில் அப்பா அம்மா படுக்கிறது, அக்னியில் ஒரு கிச்சன் கம் டைனிங் பூஜா, அப்புறம் டாய்லெட்டு, கன்னி மூலையில் 9:45க்கு 15:45 பெட்ரூம், பீரோ. இந்த இடத்துல வச்சாக்கா முன்னோர்கள் அப்படியே மேலேருந்து பிளெஸ்ஸிங் பண்ணி அப்படியே உங்களுக்கு கத்தையாக கொடுத்துட்டு போவாங்க. அப்புறம் சர்வீஸு, டாய்லெட்டு. அப்புறம் ஆவணி 6ஆம் தேதி ரொம்ப அன்பர்களுக்கு ஒரு டவுட். என்ன சார் நீங்கள் 6ஆம் தேதி அன்னைக்கு 3 to 4ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே சார்? பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கிறதாங்க நான் சொல்லிகிட்ருக்கிறேன். கேலண்டரில் சொல்லப்பட்டது காலையில் 7:44 to 8:20ன்னு சொல்லியிருக்கு. இப்போது நாம் எப்போ சார் பண்ணலாம் கரெக்டாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறாங்க. 3 to 4 பண்ணுங்கள் சார். நாங்கள்லாம் வெளியூர் போக வேண்டியிருக்கு சார், காலையில் பண்ணலாமா? கேலண்டரில் போட்டிருக்கிறது இது, பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கிறது அது. என்னை இந்த இவர் சொல்வதை நம்பாதீர்கள், கேட்காதீர்கள்ன்ற நான் சொல்லலைங்க. நான் 3 to 4ங்கிறது பஞ்சாங்கத்தில் சொல்லியிருக்கேன். நான் கேலண்டர் படி தான் பண்ணுவேன் அப்படின்னாக்கா பண்ணிக்கோங்க. இந்த 7:44 to 8:20 பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டது உண்மையான நேரம். கேலண்டரில் நீங்கள் ஒரு கேலண்டர் அடிக்கணும், பழசை எடுத்து அப்படியே அடித்து கொடுத்துட்றாங்க. அதனால் இந்த நேரத்தில் பண்ணுங்கள். வீட்டில் தர்ப்பணம் திதி நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் வீட்டில் மொட்டை மாடியில் கொஞ்சோண்டு எள் எடுத்து கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து தண்ணியை இந்த வழியாக கட்டை விரல் வழியாக ஊற்றணும். அந்த எள் இந்த வழியாக வரணும், தண்ணி ஊற்றணும், அந்த எள் இப்படியே வரணும். முன்னோர்கள் எல்லாம் நாங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த தர்ப்பணம் கொடுக்குறோம், தயவு செய்து ஏற்று எங்களுக்கு அருள் புரியணும்னு சொல்லிட்டு வேண்டுங்க. அதை பாட்டு அள்ளி கொண்டு கொட்டிடுவாங்க, கொடுத்துருவாங்க. இப்போ இந்த 8 வரைபடங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஈஸ்ட்டில் 2, வெஸ்ட்டில் 2, நார்த்தில் 2, சவுத்தில் 2 கொடுத்துட்டோமா? சரி. இப்போ பிரதோஷ காலம் நான் வீட்டில் கீழே போய் பூஜை பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கு முன்னாடி பேசியிருக்கிறேன். இந்த வரைபடங்கள் எல்லாமே நீங்கள் போட்டு கொடுப்பீங்களா சார்னு கேட்குறாங்க. போட்டு கொடுப்போம். வெளியளவு, உள்ளளவு, குழிக்கணக்கு, ஜாதகம், அதுக்கப்புறம் மூளைகள் பார்த்து நாங்கள் வரைபடம் அமைக்கிறோம். தேவைப்படுறவங்க 9952166706க்கு தொடர்பு கொள்ளுங்கள். வரைபடம் அமைத்திருந்தீங்கன்னாக்கா எனக்கு அனுப்பி வைங்க, நான் செக் பண்ணி சொல்கிறேன். உங்களுக்கு வாஸ்துப்படி இருக்குது, நலமாக இருக்குது. ஆவணி 6 வாஸ்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆவணி முடிஞ்சு புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மார்கழி, தையில் குடி போங்க, நல்லா இருப்பீங்க. இப்போ இந்த வரைபடத்தோடு இந்த 8 நாங்கள் பார்த்தது. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தவறாக இருக்கிறது சரி பண்ணுறது எப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.